இப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் எது கேட்டையான் எது ஆனையான்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். திஸ் இஸ் தி ஆனையான் அண்ட் திஸ் இஸ் தி கேட்டையான் ஆப்வியஸாக. ஏன்னா chlorine இஸ் Cl மைனஸ் அண்ட் திஸ் மஸ்ட் பி cation. Otherwise it is just simple. First part of the compound வந்து கேட்டையானாக இருக்கும், the second part வந்து ஆனையானாக இருக்கும். Like sodium chloride or potassium carbonate. So these are all cations and the next part is anion. ஒரு ionic compound வந்து அப்படிதான் நேம் எழுதுவாங்க. First part வந்து cation ஆகும், the other part is anion ஆகும். Our first rule is we have to name the cation before the anion. So here our complex is the cation and this is the anion. Okay, so காம்ப்ளெக்ஸில் என்ன பண்ணணும், லிகாண்ட்ஸை நேம் பண்ணணும் வித் தேர் நம்பர்ஸ். இப்போ லிகாண்ட் வந்து இங்கே அமோனியா, ஓகேங்களா. அமோனியா வந்து அமைன் அப்படின்னு எழுதணும். இங்கே 6 அமோனியா இருக்குது, ஸோ ஹெக்ஸமைன். 6க்கு ஹெக்ஸா, தென் அம்மோனியாவுக்கு அமைன். இங்கே 2 போடணும் பிகாஸ் இட் இஸ் ஹெக்ஸா ரெப்ரசன்ட்ஸ் 6 அண்ட் ஹியர் திஸ் இஸ் ரெப்ரசன்ட்ஸ் அம்மோனியா, ஓகேங்களா. ஒரு மட்டும் போடக்கூடாது, ஹெக்ஸமைன். நெக்ஸ்ட் லிகாண்ட்ஸ் நேம் பண்ணியாச்சு. தென் யூ ஹாவ் டு நேம் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டையான், அதனால நமக்கு சேம் ஆஸ் தேர் நேம். இங்கே நிக்கல், ஸோ ஜஸ்ட் நிக்கல். Then oxidation state of a central metal atom. இப்போ இந்த காம்பவுண்ட் டிசோசியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கும்? If this dissociates, you will get NiNH3 taken 6 times 2 plus Cl minus 2Cl minus. அப்போ இதை வச்சு நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6 அமோனியா இருக்குது, 6 இன்ட்டு அம்மோனியாவோட சார்ஜ் என்னன்னா 0, ஓகேங்களா. சி ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் 2. 6 into 0 0, x is equal to 2. அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. இப்போ யூ ஹாவ் டு ரைட் 2. நெக்ஸ்ட் ஆனையானோட நேம். இப்போ ஆனையான் என்னது? குளோரைட் அயான், ஓகேங்களா. ஸோ நிக்கல் குளோரைடு. இந்த வெளியில் காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியில் இருக்கிற அயானோட நம்பர்லாம் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. லிகாண்டோட நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணுமே தவிர இந்த வெளியில் இருக்கிற அதாவது கவுண்டர் அயான்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் குளோரைடுன்னு மட்டும் போட்டால் போதும், டை குளோரைடு அப்படின்லாம் போட தேவையில்லை. குளோரைடு வந்து ஒரு ஆனையானாக வந்திருக்கே தவிர லிகாண்டாக வரல. வந்து இங்கே ஆனையானாக வந்திருக்கிறங்காட்டி நீங்கள் குளோரைட் அப்படின்னு சொல்லுங்க. இதே லிகாண்டாக வந்துருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் குளோரிடோ, ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட், ஹெக்ஸமைன் நிக்கல் 2 குளோரைடு. இந்த காம்பவுண்ட் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேட்டையான், ஓகேங்களா. இதில் வந்து கவுண்டர் அயான் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அயனை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் வந்து ஒரு கேட்டையான். அப்போ இதோட நேமை எழுதிட்டு ஃபைனலி யூ ஷுட் ஆட் த வேர்டு அயான் பிகாஸ் இது வந்து இட் இஸ் அ சார்ஜ் காம்ப்ளெக்ஸ். இப்போ Na ப்ளஸ்னால் என்ன சொல்லுவீங்க? சோடியம் அயான். கரெக்டா? அதே NaClனா சோடியம் குளோரைடு. இப்போ இதோட Cl இருந்துச்சுன்னா த நேம் ஆஃப் திஸ் வித் குளோரைடுன்னு எழுதியிருப்பீங்க. வெறும் இந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் கொடுக்குறங்காட்டி இந்த காம்ப்ளெக்ஸ் வித் அயான், இந்த நேம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வித் த வேர்ட் அயான் அப்படி தான் நீங்கள் நேமாக முடிக்கணும். அதான் ரூல். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி நேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னது?
காம்ப்ளெக்ஸில் லிகாண்ட்ஸை நேம் பண்ணணும் வித் ஏ நம்பர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லிகாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று குளோரைட், the other one is EN. ENனா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஈத்தேன் 1,2 diamine. ஈத்தேன் 1,2 diamine. இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இந்த 2 நைட்ரஜன் தான் எலக்ட்ரான் டொனேட் பண்ணி இந்த மாலிக்யூல் லிகேண்டை ஆக்ட் பண்ண வைக்குது. ஒரு டைமும் அந்த பெரிய ஃபார்முலா எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறங்காட்டி தான் இந்த EN அப்படின்னு ஷார்ட்டாக இதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த 2 லிகாண்ட் இருக்கிறங்காட்டி எந்த லிகாண்டோட நேமை ஃபஸ்ட் எழுதணும் அப்படின்னு கேட்டால் பேஸ்ட் ஆன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ மோர் தேன் 1 லிகாண்ட்னா நேம் லிகாண்ட் நேம் வந்து எப்படி எழுதணும்னா பேஸ்ட் ஆன் தி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இஃப் தெர் ஆர் மோர் தேன் 1 டைப் ஆஃப் லிகாண்ட் தென் நீங்கள் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நேம் எழுதணும். அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் டை, ட்ரை, டெட்ரா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அந்த நேமை மட்டும்தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு லிகாண்ட் வந்து என்னது குளோரின், அதை நீங்கள் குளோரிடோன்னு எழுதுவீங்க. இன்னொன்று EN, அது வந்து this is the name ethane 1,2 diamine. இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்தா C should come before E. அப்போ குளோரின் அதாவது குளோரைட் அயான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் நேமிங்கில். அப்போ நேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா டை குளோரிடோ. நெக்ஸ்ட் இங்கே வந்து 2 ஈத்தேன் 1,2 diamine இருக்குது. ஓகேங்களா? 2 மாலிக்யூல் இருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் டை ஈத்தேன் 1,2 diamine எழுதக்கூடாது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த மாலிக்யூலோட நேமில் ஏற்கனவே டை, ட்ரை, டெட்ராங்கிற மாதிரி ஆன ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ், ட்ரிஸ்ங்கிற மாதிரி ப்ரிஃபிக்ஸஸ் தான் யூஸ் பண்ணணும்னு. அப்போ இங்கே ஏற்கனவே டை இருக்கிறங்காட்டி யூ ஷுட் நாட் யூஸ் the prefix di, tri or tetra. Instead you should use bis, tris. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் பிஸ்ன்னு எழுதணும். பிஸ்ஸும் 2 ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே டை இருக்கிறங்காட்டி நம்ம பிஸ் அப்படிங்கிற வேற ஒரு ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? பிஸ், இந்த பிஸ் யூஸ் பண்ணுறங்காட்டி நீங்கள் ப்ராக்கெட்டில் தான் வந்து நீங்கள் இந்த நேம் எழுதணும். இது ஈத்தேன். ஓகேங்களா? ஸோ 2 லிகாண்ட்ஸோட நேமையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் என்னது? ஒரு கேட்டயான். இப்போ ஜஸ்ட் நேம் ஆஃப் தி மெட்டல் எழுதுனா போதும், கோபால்ட். நெக்ஸ்ட் வந்து அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் விச் இஸ் கோபால்ட். கோபால்ட் இது வந்து எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணிட்டா குளோரின் வந்து -1 இருக்கும். ஸோ ப்ளஸ் -1 இன்ட்டு 2 chloride ion. ஸோ 2. ENோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அல்லது சார்ஜ் வந்து இட் இஸ் 0. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எழுத தேவையில்லை. இட் ஷுட் பி ஈக்குவல் டு +1. இப்போ x - 2 is equal to 1. ஸோ x will be equal to 3. ஓகேங்களா? ஸோ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. அப்போ here 3. இது வந்து நீங்கள் அயான் அப்படின்னு எழுதி you should complete the name because it is an ion. இப்போ Na+ இருப்போ நீங்கள் சோடியம் அயான் எழுதுறீங்க. இஃப் இதே இங்கே வந்து ப்ளஸுக்கு பதிலாக ஒரு குளோரின் இருந்துச்சுன்னா நீங்கள் அயானுக்கு பதிலாக குளோரைடு அப்படின்னு முடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ சார்ஜ்டு ஸ்பீஷஸாக இருந்தால் நீங்கள் அயான்னு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ போன எக்ஸாம்பிள் மாதிரி இட் இஸ் ஆல்சோ அன் அயானிக் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லிகாண்ட்ஸ் நேம் பண்ணணும். 2 லிகாண்ட்ஸ் இருக்குது. இந்த லிகாண்ட் வந்து இந்த லிகாண்டோட நேம் வந்து அக்வா. இதை வந்து நீங்கள் குளோரிடோன்னு எழுதுவீங்க. இப்போ ஏஸ் ஷுட் பி பிஃபோர் சி பேஸ்ட் ஆன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அப்போ திஸ் ஷுட் கம் பிஃபோர் குளோரின். இப்போ
4 வாட்டர் இருக்குது, அதாவது 4 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ டெட்ரா அக்வா 2 chloride ion. ஸோ டை chlorido cationic complexங்காட்டி just the name of the metal, central metal atom, chromium. இப்போ oxidation state, the X 0, so இது -1 charge of chlorine, 2 into -1 which is equal to 1, the total charge. So X minus 2 is equal to 1, X is equal to 1 plus 2 which is equal to 3. Oxidation state is 3, and since it is an ion you have to complete the name with ion. So this is the name of this complex, tetraqua dichloridochromium 3 ion. Next example, இது வந்து ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இங்கே கவுண்டர் அயானும் இல்லை, இந்த காம்ப்ளெக்ஸ் கிட்டேயும் சார்ஜ் இல்லை. ஓகேங்களா? இப்போ இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட்டு லிகாண்ட்ஸ் நேம் பண்ணலாம். இங்கே 2 லிகாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குளோரின், இன்னொன்று இது வந்து DPH3 அப்படின்னா இது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரைஃபினைல் பாஸ்பைன். This is the structure of triphenyl phosphine, and these are the 3 phenyl groups attached to this phosphorus. This is chlorine, so its name is chlorido and its name is triphenyl phosphine. இப்போ alphabetical order பார்த்தீங்கன்னா C is first, so chlorine தான் first வரும். 2 chlorine இருக்கு, so you should name it as dichlorido. Next, triphenyl phosphine வந்து 2 இருக்குது. அப்போ இதை டைட்ரைஃபினைல் பாஸ்பீன் எழுதலாமான்னா எழுதக்கூடாது. ஏன்னா இதோட நேமில் ட்ரை அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஏற்கனவே இதில் ட்ரை அப்படின்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கிறங்காட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், பிஸ், ட்ரிஸ் ஆர் டெட்ராகிஸ். ஓகேங்களா? அப்போ இங்கே ட்ரைன்னு இருக்கிறங்க, ஏற்கனவே ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கிறங்காட்டி நீங்கள் இந்த ப்ரிஃபிக்ஸ் தான் சூஸ் பண்ணணும். இந்த ட்ரை அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் இல்லைன்னா தென் யூ கேன் சூஸ் திஸ் ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரைன்னு இருக்கிறங்காட்டி யூ ஹாவ் டு யூஸ் த அதர் செட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸஸ். இப்போ இங்கே 2 இருக்குது, ஸோ யூ ஹாவ் டு ரைட் பிஸ் bracket triphenyl phosphine bracket closed. This is nothing but nickel. இதை கண்டினியூவஸாக தான் எழுதணும். நான் இங்கே ஸ்பேஸ் இல்லாதங்காட்டி இங்கே கீழே எழுதுகிறேன், நிக்கல். நெக்ஸ்ட், oxidation state of nickel. It is very simple. This is a neutral coordination complex. அப்போ இது வந்து it does not carry any charge. chloride ion வந்து -1, 2 chloride ion இருக்குது, இப்போ -2. இப்போ நிக்கல்து வந்து +2 இருந்தால் தான் அது ரெண்டும் கேன்சல் ஆகி it will be a neutral compound. ஓகேங்களா? ஸோ நிக்கல்து வந்து +2 தான் இருக்கும். So oxidation state of nickel is +2. So Roman letter 2. இது வந்து ஒரு அயான் இல்லை, அதனால் நீங்கள் அயான் அப்படின்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா?